கருப்பசாமி மறுபடியும் அன்னூறு வெறிச்சு வடிவாசலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்துட்டு போனதுலேருந்து உனக்கு மாற்றம் தெரியுதா இல்லையாப்பா? அதே போல் நான் கருப்பசாமி இன்றைக்கி தான் வந்து 30 நாள் ஆச்சு உள்ளே நுழைஞ்சு. அப்படிங்கும்போது அடுத்த 90 நாள் வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி பழைய வியாபாரத்தையும் கொடுத்து உனக்கு நிலுவிய வாடகையில் வந்து இன்னும் 3 மாதம் கொடுக்காமல் நிற்கிறான். அது மாதிரி வாடகையிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றியும் கொடுத்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு அதிலேயே வியாபாரம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன். படித்த வேலைக்கு உனக்கு உண்டான அவனுக்கு வேலையும் போட்டு அமைச்சு கொடுத்துறேன். இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்கேன். இருந்தாலும் நல்ல வேலையை இன்னும் நான் தொலைவிட்டுருக்கேன். உனக்கு நான் தொலைவி அமைச்சா போதுமில்ல, அமைச்சு கொடுத்துட்றேன். நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக கடனை கட்டி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த சித்திரை மாதம் வந்துடுறேன். சரியா? நாளுக்கு நாள் வேலை எச்சு பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் சம்பளம் கூட கட்டுப்படி ஆகாமல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கேன். இதுலேருந்து அதில் போடுறது, அதுலேருந்து இதில் போடுறது. நாளையிலேருந்து அந்த பிரச்சனை உனக்கு வராது. சரியா? நான் அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டு வா. என் சகோதரன் அவன் தான் இருக்கானா இல்லையா? ஏண்டா மகனே, என் சகோதரன் இருக்கான்ல, வந்துட்டான்னு தெரியுதா தெரியலையா? அதனால் கருப்பசாமி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன். அதில் குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறேன். நல்ல வியாபாரம் நாளையிலேருந்து படிப்படியே அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா உடம்பு தொந்தரவு நான் தான் சொல்லிட்டேனே. எல்லாமே வந்து லாக் பண்ணி இவன் வந்து முன்னாடி நின்று நடத்தி கோயிலை நடத்திடுவானா, இவன் பேர் வந்துருமே அப்படின்னு இடைஞ்சல் அங்கே வந்தது தான். உன்னோட இருப்பிடத்துல எல்லாம் வரல. அதனால் கருப்பசாமி நான் என் குதிரையை வந்து கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வேடமானே அப்படின்னு தற்செயலாக தானே இங்கே வந்தேன். ஒரு தகவல் வந்துச்சு, இங்கே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு என்னோடய அட்ரஸ் வந்துச்சு. வள்ளியா? அதனால தான் அவனை யாரை அமைச்சு லாக் பண்ணி வச்சாலும் நான் கருப்பசாமி கூட இருந்து என் சகோதரனை கூடவே அனுப்பிவிட்டேன். அதனால் உன்னி அவனே நினச்சாலும் கூட உன்னி நிப்பாட்டணும், அவங்ககிட்ட இருந்து விளக்கணும் அப்படிங்கிறது நடைமுறைக்கு சரி வராதது ஒன்று. அதனால் என் சகோதரன் சங்கிலி கருப்பனா, அதனால் சங்கிலி கருப்பன் கூடவே இன்னையிலிருந்து இன்னும் கூட பவராக இருப்பேன். அதே மாதிரி யார் கட்டுனாலும் அவனுக்கு எந்த இடைஞ்சல் வந்தாலும் என்னை கேட்காம போயிடக்கூடாது. சரியா? இதெல்லாம் இங்கேயே நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி திருநீர் வச்சு விட்டான்ல, அவனுக்கு எந்த இடைஞ்சல் வந்தாலும் கேட்கக்கூடாது. சரியா? கேட்காம என்னையும் போகக்கூடாது. அப்படி பண்ணி வச்சுருக்க கருப்பன் கூடவே இருக்கிற. கிட்டவா, இதை குடி. நாளையிலிருந்து உடல்நிலையிலும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். கருப்பன் கூடவே வந்துடுறேன். வியாபாரத்துலேயும் பஞ்சம் இல்லாமல் உன்னை அமைச்சு கொடுத்துட்றேன். இதை பகுதியை சாப்பிட்ரு, பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இன்னையிலேருந்து வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா, அதை கொண்டு போய் பாங்காக வச்சுக்க. இதை பகுதியை சாப்பிட்ரு, பகுதியை தேய்ச்சி குளி. நாளையிலேருந்து உடல்நிலை சரி பண்ணி கொடுத்துறப்போ கருப்பசாமி மறுபடியும் தெக்கலை ஒரு வெறிச்சு அப்படியே போய் என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு ஓடு. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, என் மகனை நல்லபடியாக திருத்தி வேலைக்கு அமைக்கணும்ப்பா அப்படின்னு ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்கேன். போகிறானா போகிறது இல்லையா? இன்னும் கிட்டவா. அதனால் கருப்பசாமி இப்போ குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சில சிக்கலெல்லாம் வந்துட்டுருக்கா இல்லையா ஏன்டா மகனே? அதனால் கருப்பசாமி யானே ஒரு குடியார், என்னை விட அதிகமாக குடிப்பியாட்டிருக்க. என்ன பண்ணுறது? குடிக்கிறது இல்லையா? குப்பை குடிக்கிறது இல்லையா? இன்றைக்கி குடிக்கலையா இல்லை எப்போவுமே குடிக்க மாட்டியா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் நம்பணும். அப்படி தானே? இது எத்தனை டைம் கூட சொல்லியிருப்பேன். டெய்லி வழக்கம் போல் சொல்கிற பேச்சுதே அதுதானே, குடிக்காமல் விட்டுடலாம் அப்படின்னு. அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வரேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா, சரி. எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு பாட்டில் வேணும், எனக்கு பால் வேணும், எனக்கு ஒரு மாலை வேணும். மறக்காமல் கொண்டு வருவியா? கொண்டு வந்த அப்படின்னா நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லா தொழில் வேலைக்கு அமைச்சு கொடுத்து உப்பா அது எனக்கே தெரியுமே. தெரிஞ்சங்காட்டி உனக்கு ஞாயிற்றுக்கிழமை டைம் கொடுத்துருக்கேன். நான் கேட்குறத நீ உனக்கு கொடுத்துரு. ஞாயிற்றுக்கிழமைக்கு நீ கேட்குறத நான் கொடுத்துட்றேன் உனக்கு. சரியா? உனக்கு தேவை நல்ல வேலை, வருமானம்,
பிள்ளைங்க பசங்க நல்லா படித்து கரை சேர்த்தி இனி ஒன்று போச்சு இன்னொன்றாவது நல்லபடியாக கரை சேர்த்தணும், அப்படி தானே? அதனால் கரை சேர்த்தி நல்லபடியாக பேர் வாங்குற அளவுக்கு அழைப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? எனக்கு வரும்போது எனக்கு நான் சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு உனக்கு வருமானத்தை கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி உருவாக்குனா போதுமா? கிட்டவா. இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். வர ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் வரணும். வந்துடுவில்ல? நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். முடி வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. நான் அதுக்கு நான் சொல்கிறேன். உத்தரவு இல்லை, என் மகனுக்கு மட்டும்தான் உத்தரவு. அதனால் முழுசு அவனை குணப்படுத்தி நிம்மதியாக சந்தோஷம் பிரியமாக வீட்டுக்குள்ளே சண்டையே இல்லாமல் வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்துறேன் கருப்பசாமி. அப்படி அமைச்சா போதும் இல்லை? அமைச்சு திரும்ப மறுபடியும் குன்னத்தூர் வச்சு சரிப்பா. நானும் 4 பேர்த்துக்கு பார்த்து நல்லது பண்ணுறவன் தான். 4 பேர்த்துக்கு பார்த்து நல்லது பண்ணுறவன் தான். ஆனால் இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்தேன். அதே போல் நீ நினச்சது மாதிரி வாழ்க்கையிலையும் கேட்குறதெல்லாம் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தேனா இல்லையா? அத்தனையும் அமைச்சு கொடுத்தேன். இருந்தாலும் ஒரு சில இடைஞ்சல் எல்லாம் இப்போ படிப்படியாக வந்துட்டுருக்கா இல்லையா? அதைத்தான் சொன்னேன், சின்ன சின்ன இடைஞ்சல் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் யாராக பண்ணி வச்சுட்டானா, இல்லை தானாக நமக்கு நடக்குதா, இல்லை என்னான்னு தெரியல, அப்படி தானே? இன்னொரு 5 மாத காலத்துக்கு ஒரு சில இடைஞ்சல் பண்ணி வைக்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். 5 மாதத்துக்குள்ளே ஃபைனல் முடிவு பண்ணியாச்சு. அதனால் அதையும் துப்புரம் நிப்பாட்டி கொடுத்து உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி உருவாக்குனா போதுமா? நான் தான் சொல்லிட்டேனே, தொழில் உனக்கு நிம்மதியாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். நீ கேட்குற அளவுக்கு உனக்கு நான் கொடுத்துருவேன். அடுத்தது நான் வருவேன். என் மகனுக்கு நல்லா கல்யாணம் பண்ணும்போது நான் அவனுக்கு பொண்ணு அமைகிறதுக்குள்ளேயே உனக்கு நல்ல வீட்டையும் கட்டி கொடுத்து உனக்கு அந்த இடத்த விற்று உனக்கு வீடு கட்டி தரணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன். சரியா? அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை. என் மகன் என்ன சொல்கிறேன் இப்போ? ஏண்டா மகன் முடிவு மாற்றிட்டே இல்லையா? மாற்றலின்னா பிரச்சனை உனக்கு தாண்டா மகனே. நானே உனக்கு ஒதுக்கி விட்டுருக்கேன். இப்போ அடுத்த வீட்டு ரோஜா பூ இது உன் வீட்டில் வளர்கிற ரோஜா பூன்னு நீ நினச்சிட்ருக்க. அது அடுத்த வீட்டு ரோஜா. பிடிச்ச ரோஜா பூ செடி பிடிச்சி என்ன பண்ணோம்? இப்போ அப்படித்தான் இருக்கேன். அப்படின்னா அது கை மாறி போயிடுச்சுடாம்மா. நான் 4 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன், நீ ஒரு பக்கம் லவ் பண்ணி என்ன பண்ணுறது? அதனால் அது சரியில்லைன்னு நானே உனக்கு ஒதுக்கி விட்டுருக்கேன். தெரிஞ்சிருந்தும் போய் சாக்கடையில் விலகணும்னு விழுந்து அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக நீ கை கட்டி தான் நிற்கணும். அதே மாதிரி நிம்மதி இல்லாத வாழ்க்கை. உனக்கு சொத்தாக வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நல்ல பிள்ளையாக நான் கருப்பசாமி தேடி அமைச்சு தர்றேன். சரியா? இதில் புத்தி உள்ளவனாக இருந்தால் நீ பொழைச்சிக்கலாம். மீண்டும் அங்கே தான் போகணும் அப்படின்னா கருப்பை நான் விட மாட்டேன். உன் கண்ணு முன்னாடியே தப்பு நடக்கிற மாதிரி நடக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது நீ சொல்லு? இப்போவே நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் இருந்தும் எனக்கு வேணும், அப்படி தானே? அதனால் அது வேணான்னு நான் முடிவு சொல்கிறேன். இது 2வது உனக்கு சொல்லியிருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்க? அதை எடு. அது உங்கள் 2 பேர்த்துக்குள்ள இல்லை, என் மகனுக்கு தான். இதுக்கு டம்ளர் இருக்கா? நீ தான் குடிக்கணும். போதும். நல்ல இன்னும் கொஞ்சம் ஊற்று. நீ ஊற்று. சரி உட்கார். இதில் என் சரக்கெல்லாம் ஊற்றல இல்லடம்மானே, அப்புறம் என் பால் குடிக்க மாட்டேன்ற. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போவும் சொல்கிறேன், நீ பண்ணுற பயணம் அது சரியில்லை அப்படின்னு தான் என் சகோதரன் பால் ஊற்றுற வரைக்கும் ஒரு டைம் போன வாரமே ஒடியாந்து பார்த்தேன். உனக்கு சரி வரும் அப்படின்னா உன் தகப்பனே குறுக்கணுன்னாலும் நான் விட மாட்டேன், சேர்த்தி வச்சுருவேன். சரியா? அதனால் யாருக்கும் நான் சப்போர்ட் போட மாட்டேன். என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் கெட்டு போகிறதுக்கு விட மாட்டேன். சரியா? அதே போல் இங்கே சேர்த்தி வச்சது நான் நிறையா சேர்த்தி வச்சுருக்கேன்.
வேணாம் அப்படின்னு சொன்னால் அதை விட்டு விலைக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சதும் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இது வந்து அடுத்த வீட்டு ரோஜா பூவை கை மாறி போயிடுச்சு, அதனால் அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். சரியா? வர அமாவாசைக்கு உள்ள எல்லாம் நான் மாறிட்டேன் கருப்பசாமி, எனக்கு நல்லபடியாக வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் உனக்கு வாய்ப்பு எதுவும் கண்ணுக்கு தென்படலை, இங்கிருந்தே நீ பிஸ்னஸ் பண்ணலாம். அதனால் இன்னொரு 4 மாத காலத்துக்கு இப்போதைக்கு வேலைக்கு போகிற வரைக்குமே போ, நானாக உனக்கு தேடி அமைச்சு கொடுக்க வரைக்கும் அந்த முடிவு எந்த வேலையும் செய்யக்கூடாது. தாராளமாக போகலாம். நான் அதான் சொல்கிறேன், இப்போதைக்கு அதை நீ பர்மனண்ட்டாக வந்து நான் தனியாகவே செய்கிறேங்காம அங்கேயும் செஞ்சுக்கிட்டு இதையும் பாரு. நான் அதை தான் சொல்கிறேன், தனியாக அப்படிங்கிறது வந்து இன்னொரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான். அதனால் இப்போதைக்கு வந்த பில்டிங் நீ வேணாம்லாம் சொல்ல வேணாம், நீ எடுத்து செய். தனியாக ஒரு ஆஃபீஸ் ஓட்டு நம்மளாக செய்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வர்றதுக்கு 4 மாதத்துக்கு மேலே ஆயிடணும். நீ நினச்ச மாதிரியே அமைச்சு கொடுத்துட்றேன், ஆனால் வாழ்க்கையில் மட்டும்தான் நினச்சது அமையாது. அதனால் அமைஞ்சது அப்படின்னாலும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். ஆரம்பம் உள்ள நுழையும் போதே பிரச்சனை வந்துடும். அதனால் இப்போவும் சொல்கிறேன், வேணாம் அப்படிங்கிறதுனால கருப்பசாமி உன் பேச்சை நான் கேட்குறேன், தாய் தகப்பனாக இருந்து நீ எனக்கு நல்ல வழியை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இதை குடிச்சிட்டு பார்க்கலாம். ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டானுங்க, அவன் வட்டி கொடுக்கறது முதல்ல அந்த பொண்ணுக்கு, ரெண்டாவது இப்போ பணத்துக்கு சொல்லிடுறேன். பணத்துக்கு இந்த இதில் சொல்கிறேன் நீங்கள் அவன் ஏமாற்றிட்டே. அதனால் அந்த பணத்துக்கு உண்டான வழியும் கர்ப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். ஒரு 30 நாளைக்கு விட்டுரு, 30 நாளைக்கு அப்புறம் நீ கேளு, கண்டிப்பாக உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். தொழிலையும் ஸ்ட்ராங்காக உட்கார வச்சு 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு நான் வருமானத்தை கொடுத்துருக்கேன். இப்போ நீ வேலைக்கு போகணுங்கிற விஷயமே இல்லை, அப்படி தான் நம்மண்ணே. அதனால் வேலைக்கு போகணுங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறதுனால பணமெல்லாம் கொடுப்பானுங்க. நான் உன்னை அதெல்லாம் கேட்கலையே, நான் வேணா குத்தமே நான் சொல்லலை, நீயே சொன்னால் நான் சொல்ல மாட்டேன். அதைத்தான் நானும் சொன்னேன், உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் வருமானத்தை கொடுத்துருக்கேன், சொத்தையும் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ஃப்ரீயாக விட்டது தான் தப்பு. அதனால தான் என் மகன் நம்ம சுதந்திரமாக போயிட்டான். அதனால் இன்னையிலேருந்து அவனை மாற்றி அமைச்சு வர்ற அமாவாசைக்குள்ளே அவன் முழுசாக குணமாகி திருந்தி வெளில வந்துடுவேன். வரலைனாலும் கருப்பசாமி நான் திருத்திடுவேன். கண்ணுக்கு தெரிஞ்சு கெட்டு போகிறதுக்கு விட்டுற மாட்டேன். அதனால் இதை பகுதி சாப்பிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி, இந்த காரவை வச்சுக்கலாமா? நாங்கள் ஒரு எப்படிங்க அது? சரி, நல்லா தான் இருக்குது. இப்போது இதை வந்து கொடுக்க வேணாம். சரிங்க. அதுக்கு மேலே புது வண்டி எடுக்கிறதுனா எடுத்துரு. எடுக்கிறதுக்கு யோகமெல்லாம் இருக்குது, கருப்பை எடுக்க சொல்லிட்டேன். இவன் வேற பெரிய ரகலைங்க, சுசுகி எடுக்கணுங்கிறது நான் சரி, அதையாவது அவன் பிரித்து கொட்டுரு. சரியா? அவன் கேட்ட புள்ளதே அமைச்சு கொடுக்கல. சரி, வாங்கி கொடுத்துரு. அதனால் அவன் கேட்ட வண்டியாவது வாங்கி கொடுத்துரு. சரியா? அதனால் ஒன்றை விட்டுரு. அதனால் அவன் கேட்ட புள்ள வேணாம், அவன் கேட்ட கார் 50 லட்ச ரூபாய்க்கு கேட்டாலும் வாங்கி கொடுத்துரு. சரியா? உனக்கு தான் வேணுங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அவன் அதுக்கு தகுந்த மாதிரி உன்னையெல்லாம் வந்து சங்கடப்படுற மாதிரிலாம் அவன் நடந்துக்க மாட்டான், அதுவும் எனக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டாம். அதை நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அவன் கேட்டதை வாங்கி கொடுத்துரு. அந்த பிள்ளை வேணாம், அதை மாற்றி அமைச்சிட்றேன். ஒன்றை விட்டு ஒன்றை பிடிச்சிருவோம். இதை பகுதியை சாப்பிட்ரு, பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. நீ எதிர்பார்த்த மாதிரி இடைஞ்சல் தேடி வந்துட்டு தான் இருக்குது. ஒரு 5 மாதத்துக்குள்ளே மொண்டியை கட்டி உன் கண்ணு முன்னாடியே இடைஞ்சலை கொடுத்து அதே மாதிரி தொழில் உனக்கு மேலும் மேலும் உனக்கு வளர்த்தி கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துட்றேன். தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. அதனால் நான் வந்து என் குலதெய்வத்துக்கு போகணும் கருப்பசாமி, அதனால் மாறி மாறி வர முடியாது அப்படின்னு என்கிட்ட பதில் சொல்ல வேணாம். நான் சொன்ன டைமுக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ எதிர்பார்த்தத விட நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். இதை குடி. இன்னையிலேருந்து உடம்பில் இருக்கிற தொந்தரவையும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் அடுத்த ஒரு நாள் தான் பொறுத்துக்க. நாளைக்கு ஒரு நாள், நாளானையிலிருந்து நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இன்னையிலேருந்து நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? நீ மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு நான் கொடுக்க முடியாதுராம அவனே. அது வந்து சரி, வாக்கு கேட்டேன், நானும் கருப்பன் தானே, நான் நல்லதுக்கு மட்டும்தான் பதில் சொல்கிறேன். இப்போ நான் ஜாயின் பண்ணி விடுறேன். சரியா? கணக்குக்கு வந்து 2ஆம் தரம் அப்படி வந்தால் பரவாயில்லையா? நீ சொல்லு, உனக்கு நான் ஏற்றுக்கிறேன். நான் ஜாதகமே உன்னோட பார்க்கலப்பா, உன் தகப்பனுக்கு அதில் தெரியும், அதை விட்டுரு. நீ சொன்னீன்னா அது தப்பாக போயிடும். நீ ஜாதகம் 10 பேர்த்துக்கு நல்லது சொல்கிறேன், அதனால் நீ விட்டுரு. அப்பன் போய் சொல்லிடுவேன், அம்மாலும் போய் சொல்லிடுவான். நான் சொல்கிறேன் ஜாதகமே பார்க்காம. சரியா? உன்னோட ராசியும் கூட என்னென்னு தெரியாது, ஆனால் 2ஆம் தரம் தான். சம்மதம்னா சொல்லு.
நீ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா? உன் தகப்பனும் குமிஞ்சு நிற்கணும், நீயும் குமிஞ்சு நிற்கணும். அப்படிங்கும்போது நீ ஒருத்தர் 4 பேர்த்துக்கு புத்தி சொல்கிற இடத்துல இருந்துட்டு இது உனக்கு தேவையில்லாத வேலை. அதனால் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் கெடுக்கக்கூடாதுன்னு உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் வந்துட்டு போ. அதை 4 வருஷத்தை 15 நாளில் மாற்றிடுவேன். இப்போ நான் பால் கொடுத்துருக்கேன்ல, 5 நாள் உனக்கே மைண்டு மாறிடும். நம்ம வேலையை பார்ப்போம்டா அப்படின்னு அதை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இன்னையோட தலை முழிக்கிறணும், இதை போய் தலையை தேய்ச்சி குளிச்சிரு. அடுத்த டைம் வரும்போது என்ன சொல்லணும்? எனக்கு நல்லபடியாக தொழில் மட்டும் அமைச்சு கொடுப்பா, அதை மட்டும் கேளு. உனக்கு பார்த்ததை விட அதை விட 2 மடங்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அந்த 2 இடத்து பிரச்சனையும் கண்டிப்பாக நான் அமைச்சு கொடுத்துட்றேன். 2 பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து 2 அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு வந்து இடமும் நல்ல இடமா வாங்கி அந்த இடத்துல வீட்டை கட்டி பால் காய்ச்சி முடிஞ்சதையும் கல்யாணம் நல்ல பிள்ளையை அமைச்சு கொடுத்துறேன். தேடி அமைச்சு தரம்போ இல்லை பண்ணதுனால உசுறு தப்பிச்சதே கருப்பசாமி புண்ணியத்தில் நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதனால் தண்டனை போனதெல்லாம் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதே போல் கடனிலேருந்து மீட்டு கொடுத்து அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளே அதே போல் பழையபடி தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு அதே போல் கடை வியாபாரம் பண்ணுற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதுமா? அதே மாதிரி உனக்கு நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு என் பாதத்தில் விளக்குற மாதிரி எனக்கு ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டல் வியாழக்கிழமைக்கு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துடுவீங்கள? வாங்கிட்டு வந்து அப்படின்னா அடுத்த 30 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை குறைச்சி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன். நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு உசுறு இருந்ததே பெரிய விஷயம், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு காப்பாற்றி தண்டனையோடு நிப்பாட்டி கொடுத்துருக்கேன். இன்னமே அவர் 5 பேர் வந்து பிரச்சனைக்கு ரெடியாக இருக்கேன். தெரியுமா தெரியாதா? அந்த பிரச்சனையிலேருந்து நான் மீட்டு கொடுத்து 4 பேர்த்து போல் மறுபடியும் காப்பாற்றியும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை உனக்கு உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். அது வரைக்கும் என் பேச்சை யாருக்கும் தேவையில்லாத ஒரு வார்த்தை விடக்கூடாது. வர வியாழக்கிழமைக்கு நான் சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வா. நான் கருப்பன் கூடவே இருந்து அடுத்த 2.25 வருஷத்துக்குள்ளே நீ தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். யார் என்னென்ன பேசினானோ மறுபடியும் இன்னொரு டைம் நியாயமாக சம்பாரித்து மறுபடியும் அதே இடத்துல மேலுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கருப்பன் காப்பாற்றுறம்போ நான் தான் சொல்லிட்டேனே, உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தேன். ஆனால் நீ கரெக்டாக யூஸ் பண்ணல. அதனால் தப்புன்னு உணர்ந்ததுனால ஒரு மன்னிப்பு கொடுத்துருக்கேன். தாராளமாக பண்ணலாம். அதை வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போய் சொல்லியிருக்கேன். கடை வியாபாரத்துக்கு உண்டான வாய்ப்பு வியாழக்கிழமை கூட தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். ரியல் எஸ்டேட் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. கார் பிஸ்னஸ் உனக்கு அமைச்சு தரேன். அதே மாதிரி கடையும் உனக்கு அமைச்சு தரேன். தாராளமாக எடுத்து செய்யலாம். பார்ட்னருக்கு வாய்ப்பு எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. இப்போ கூட இருந்தவன் எல்லாமே ஏமாற்றிட்டேன். நல்லவனாட்டு இருந்து உன்னை செக்யூரிட்டி ஓடிட்டான். தப்பு அவனும் செஞ்சான், நீயும் செஞ்சேன். வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, கருப்பசாமி மறுபடியும் ஆட்டையம்பாளையம் போயிடுச்சு. வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, கருப்பசாமி மறுபடியும் புதுக்கோட்டை போயிடுச்சு. வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். எல்லாத்துக்கும் நான் கடன்காரனாக இருக்கிறேனே. என்னடாமானே? எல்லாத்துக்கும் கடன்காரனாக இருக்கேன். அதனால் கருப்பசாமி எனக்கு கடன்காரன்லேருந்து மீட்டு கொடுத்து நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நல்லபடியாக ஓரளவுக்கு வச்சுருந்தேன். ஆனால் மறுபடியும் அதே நிலைமைக்கு வந்து உட்காந்துருக்கேன். உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். இன்னும் ஒரு 3 மாத காலம் பொறுமையாக இருப்பியா? 3 மாத காலம் பொறுமையாரு. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை 3 மாதத்துக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் தான் சொல்லிட்டேன், 3 மாதத்துக்குள்ளே உனக்குள்ள வழி நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் உனக்கு நியாயம் கிடைக்கணும், அதுக்கு உண்டான அமைச்சு கொடுத்துறேன். போயிட்டுருக்கட்டும். உனக்கு 3 மாதத்தில் உனக்கு நான் முடிவு சொல்கிறேன்ட்டுல. அதனால் கூடவே நான் காப்பாற்றிக்கிறேன். கூடவே இருந்து நான் கூட இருந்து உனக்கு நல்ல பதிலாக கருப்பேன் கூட வரும்போது. பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, கருப்பசாமி மறுபடி அவினாசி போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நமக்கு வந்து தொழில் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு, அப்படி தானே? ஆனால் நம்ம கடனை கட்டுற அளவுக்கு தொழில் ஒன்றும் கண்ணுக்கு தென்படலை. அதனால் எங்கே போய் பார்த்தாலும் அது ஒரு மாற்றமே கண்ணுக்கு தென்படலை, அப்படி தானே? அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல தொழில் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி கடன் கட்டுறதுக்கு இன்னும் ஒரு 60 நாள் மட்டும் போகும். 60 நாளுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி உன்னோட எதிர்பார்த்த மாதிரி கடன்காரங்கிட்டேருந்து வெளியில் அனுப்புறதுக்கு ஒரு நல்ல வழியை உனக்கு நான் காப்பாற்றுறேன். ஒரு நல்ல இடத்துலேருந்து உனக்கு பணம் வர்ற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கினா போதுமா?
நான் உருவாக்கிறேன். இன்னொரு 15 நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு மேலே நீ நினைக்கிற மாதிரி கேட்குற இடத்துல பணம் கொடுக்குற மாதிரி அமைச்சு தரேன். யாருக்கிட்டவும் பேர் கெட்டு போச்சு, உன்னி கெடுறதுக்கு இல்லாமல் கருப்பை உருவாக்கினா போதுமா? நான் உருவாக்கி தரவா? சரி, நீ நினைக்கிற மாதிரி அமைச்ச கொடுத்த போதுமா? நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன். அதை வந்து உள்ளுக்கு எல்லோரும் சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சுது. எந்த வித கெட்ட பேர் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு மட்டும் கொண்டுட்டு வை. இன்றைக்கே உன் படிவாசல் வந்துடுறப்போ கூடவே இருக்கணும். சரி, நீ நினைக்கிற மாதிரி அமைச்சு தரேன்ட்டனே, தகரியமாக போ. கருப்பசாமி மறுபடியும் ஊட்டி வயிற்று வந்து உட்கார்றேன். நான் நீயும் ஊட்டியா? நீயும் ஊட்டியா? சரி, எல்லாம் போய் காலைல விழு. எனக்கு வந்து நல்லபடியாக குடியெல்லாம் நிப்பாட்டி, எனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். என் கணவனுக்கு குடி நிப்பாட்டணும். என் கணவனுக்கு குடி நிப்பாட்டணும். குடி நிப்பாட்டணுமா இல்லையா? அதனால் குடியை நிப்பாட்டி நல்லபடியாக பேர் வாங்குற அளவுக்கு தொழில் அமைச்சு கொடுத்துட்றேன். குடியும் படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துட்றேன். எண்ணி ஒரு 3 மாதத்தில் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அவ்வளோ கருப்பசாமி. சரி, சரிப்பா, சரி. அதே போல் உன்னோட எதிர்பார்த்தது போல் ஒரு 3 மாதத்துக்குள்ளே அவனதை படிப்படியாக குறைச்சி கொடுத்துட்றேன். எனக்கு அமாவாசை பௌர்ணமி மட்டும் எனக்கு வந்து பார்த்துட்டு என் கனி வாங்கிட்டு போய் அவனுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. அமாவாசை வந்துடுறியா? அமாவாசை வந்துடு. எனக்கு வந்து வாங்கிட்டு போய் கனியை கொண்டுட்டு போய் கொடு. கனியை கொடுத்தீங்கன்னா முதல் வேலை அவனது குடியை படிப்படியாக குறைச்சிட்றேன். உனக்கு ஆளுக்கு அமைகிற மாதிரி வேலையும் அமைகிற மாதிரி வருமானத்தையும் கொடுத்துட்றேன். இன்னும் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் தான் உனக்கு நல்ல வருமானம் வந்துடும். இன்னையிலேருந்தே உனக்கு நல்லபடியாக அவனை திருத்தருக்குண்டான வழியை அமைச்சு கொடுத்துட்றேன். நீ நினச்சது மாதிரி நல்லபடியாக எப்போ வாழ்வோம் அப்படின்னா இன்னொரு 5 மாதத்துக்குள்ளே உனக்கு பணப்பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி உருவாக்கினா போதுமா? கிட்டவா. இதை சாப்பிட்றதுக்கு அவனுக்கு உள்ளுக்கு கொடுத்துடணும். இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இன்னையிலேருந்து உன் படிவாசலுக்கு வந்து நீ போகிற இடத்துலையும் வேலையில் வருமானம் வர மாதிரியும் கணவனுக்கு நல்ல ஆளுக அமைகிற மாதிரியும் அவனையும் திருத்தி கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடியும் திருச்செங்கோடு வச்சு இட பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும். நியாயம் கிடைக்கணும் உனக்கு. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி, உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு ஓடி போய் பார்த்தா உன் குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் இருக்கிற இடமும் போயிடுமாட்டிருக்குது, நம்ம இருக்கிறதுலையும் போட்டு தள்ளிடுவோன்னாட்டிருக்குது. அதுதானே? அதனால் நோய் நொடி இல்லாமல் ஒரு பக்கம் வாழணும், ஒரு பக்கம் எதிர்ப்பு இல்லாமல் வாழணும். அதே மாதிரி என்னோடய இடம் எனக்கு வரணும். அப்படி தானே? உனக்கு உன் இடம் வாங்கி கொடுத்தா போதுமா? நான் வாங்கி கொடுத்துறேன். ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி, உன்னோட இடத்த நான் வாங்கி கொடுத்துட்றேன். எண்ணி ஒரு 11 மாதத்துக்கு. சரியா? அது எவ்வளோ பேக்ரவுண்டு இருந்தாலும் சரி, நான் கருப்பசாமி உனக்கு வந்து உன்னோட இடத்த நான் கருப்பை உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் உன்னோட எதிர்பார்த்தது போலயே நல்லபடியாக அந்த இடத்துலேருந்து நமக்கே வேணாம், நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி அமைச்சா போதுமா? அமைச்சு கொடுத்துட்றேன். அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். 3 இடத்துல இருக்குதுல்ல, 3ஐயும் உனக்குள்ளதை வாங்கி கொடுத்தா போதுமில்ல? நான் கருப்பசாமி அமைச்சு தருவா. இதை கொண்டு பாங்காக வச்சுக்க. சரியா? அதை யாரும் கைப்படாமல் வச்சுக்கணும். நான் இப்போ உடல்நிலையில் சரியில்லாததுக்கு இப்போ நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். சரியா? அடுத்த வர்ற ஞாயிறு இல்லை, அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். எப்படிப்பா? வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார். சரியா? ஆமாம், வந்து பார். நீ எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துக்கு உண்டானதை ஓடி போய் பார்த்துட்டு வந்து ஒரு இடத்துக்கு வந்து உனக்கு தீர்மானம் பண்ணிடுறேன். ஒவ்வொரு இடமும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். சரியா? கிட்டவா. சரி, உனக்கு நான் அதை அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா. உனக்கு அதை நான் ஜெயிச்சு கொடுத்துட்றேன். வர வியாழக்கிழமைன்னு நான் சொல்கிறேன். நீ சொல்லி அதை நான் சொல்லக்கூடாது. வியாழக்கிழமைக்கு போய் பார்த்துட்டு வந்து உனக்கு நான் சொல்கிறேன். சரி. கருப்பசாமி மறுபடியும் தஞ்சாவூர் வரிச்சு சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உன்னோட எதிர்பார்த்தது நமக்கு நல்லபடியாக நீ எதிர்பார்த்த மாதிரி என் சகோதரன் உங்ககிட்ட வரணுமாப்பா. உன் சகோதரன் வந்தாலும் உன் கொஞ்சம் பேர் மட்டும் கெட்டு போச்சு. அதனால் நானும் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இருந்தாலும் என்னோடய பேர் கெடாமல் எனக்கு என் சகோதரன் நல்லா வழிபடணும். அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வாழ்க்கை அமையணும். அதே மாதிரி நான் அமைச்சு கொடுத்துறேன். என் மகனையும் படிப்படியாக குணப்படுத்தி கொடுக்கணும். அப்படி தானே? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. வர ஆடி அமாவாசை வரைக்கும் என்னை வந்து தவறாமல் அமாவாசை பௌர்ணமி பார்க்கணும்.
வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே நானே உனக்கு ஒரு டைம் போட்டு கூப்பிட்டு கொடுப்பேன். என் சகோதரன் கூட வரேன்டா நீ போ அப்படின்னு. உனக்கு அது வரைக்கும் நீ நான் சொல்ல வரைக்கும் நீ என்னை வந்து பார்க்கணும். எனக்கு மாலை தவறாமல் கொண்டு வந்துடும். நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்து அதே போல் உனக்கு வாழ்க்கையிலையும் ஒரு பேர் விளங்குற அளவுக்கு நாளும் நாம் 4 பேர்த்துக்கு சொல்லணும். அப்படி தானே? சொல்கிற அளவுக்கு உண்டான வழியும் உனக்கு அழைச்சி கொடுத்துட்றேன். நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு போய் கொடுத்துறேன். அதைத்தானே சொல்லிட்டேன். நானாக இன்னையிலேருந்து உனக்கு அமைச்சு தரேன். ஆனால் நானாக சொல்ல வரைக்கும் எந்த முயற்சி புதுசாக எடுத்துட வேணாம். வர்றது எல்லாமே வந்தாலும் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். நீ ஏன் கவலைப்படுற? இதை குடி. நம்மளோட பேச்சு முதல்ல எடுவிடணும். அப்படித்தானே? உன்னோட பேச்சு எடுவர அளவுக்கு கொடுத்துருக்கேன். இதை கொண்டு உன்னோட ஆலயத்தில் வச்சிரு. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து எந்த வித குழப்பம் இல்லாமல் உனக்கு என் சகோதரனை நான் அனுப்பி நீ எதிர்பார்த்த மாதிரி 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணுறதுக்கு நான் உருப்படி பண்ண போதுமா? கருப்பசாமி மறுபடி அறுப்புக்கோட்டை போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா. கிட்டவா. உன்னோட எதிர்பார்ப்பு நம்மெல்லாம் பணமெல்லாம் வெளியில் கொடுத்துருக்கோம். பணமெல்லாம் வெளியில் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து சேருமா சேராதா அப்படி தானே கேட்டேன். அதனால் நான் நல்லபடியாக உனக்கு நான் வசூல் பண்ணி உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் சேர்த்து அமைச்சு கொடுத்துறேன். ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன். என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன். உன் வாக்கில் நீ கரெக்டாக இருக்கணும். அதனால் எண்ணெயிலிருந்து எனக்கு சரக்கு அடிக்கக்கூடாதுடா. நான் என்ன பண்ணுறது? அடிக்க விட்டுலாமா? சரி, எனக்கு சரக்கும் பாலும் வேணும். யாரா வாங்கிட்டு வந்திருக்கிறது? வாங்கிட்டு வந்திருக்கியா? வாங்கிட்டு எடுத்துகிட்டு வா. அவ்வளோதான் இருந்துச்சா? சரி, நீ நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? ஆனால் என்னை மீறி நீ சரக்கு அடிச்சிட்டின்னா என்ன பண்ணுறது? அடிச்சின்னு என்ன பண்ணலாம்? நீ சொல்லு. அடித்து என்ன பண்ணலாம்? என்ன தண்டனை கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கணும். கூட வந்தவனுங்க அவன் யார்? உன் மகனா? என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்குவான்ல. உனக்கு சம்மதமா? அப்புறம் கருப்பசாமி கோயிலுக்கு வந்து தண்டனை கொடுத்தோன்னு சொல்லக்கூடாது. நான் சொன்னபடி கேட்ட அப்படின்னா உனக்கு உள்ளது வசூல் பண்ணி கொடுத்துறேன். நீ போய் கேட்டால கரெக்டான பதில் வராது. கரெக்டாக கொடுக்குறேன்னு சொல்கிறேண்ணா. நாளைக்கு வா, நாளான்னைக்கு வா, இன்னும் 10 நாள் கழிச்சு வா அப்படின்னு மூஞ்சி அடித்த மாதிரி பேசுகிறான்ல. உனக்கு அடுத்த 3 மாதத்தில் படிப்படியாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். சரக்கு எண்ணெயிலேருந்து அடிக்கக்கூடாது. அடித்து அப்படின்னா ஒரு கையும் காலும் வராது. அடுத்த ஒரு வாரத்துலேயே கருப்பசாமிகிட்ட வந்தால் தானே உனக்கு வந்து பிரச்சனை கொடுப்பேன். நான் வள்ளின்னு என்ன பண்ணுறது அப்படின்னு வராமல் நின்றுக்கிட்டாலும் கருப்பை நான் அங்கே தான் இருப்பேன். சரியா? அதனால் உனக்கு நல்லா வசூல் பண்ணி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நிம்மதியாக உனக்கு கரை சேர அளவுக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். இதை வந்து இன்னையிலேருந்து சரக்கு அடுக்கில் கருப்பசாமின்னு குடிச்சிரு. அதே போல் கருப்பசாமி எண்ணெயிலிருந்து சரக்கு அடிக்க மாட்டேன். அப்படி தானே? எனக்கு வர்ற அமாவாசைக்கு எனக்கு ஒரு பாட்டில் மாலை சுருட்டு வாங்கிட்டு வந்துடணும். அதுக்குள்ளே நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே படிப்படியாக உனக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்துறேன். அவனே கூப்பிட்டு கொடுத்தா போதும்ல. இப்போ ஓடி போய் பார்த்ததில் வீடு சுத்தம் இல்லைடா மகனே. சுத்தம் இல்லையா? அப்படி தானே? ஓடி போய் என் குதிரை போச்சு, வீடு சுத்தமில்லை, வாசலில் தான் நிற்கிது. அதனால் உன்னை மட்டும் திருத்தி இருக்கிறேன். அதனால் இதை 4 அறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கனியை உள்ளே கொண்டு போகணும். உள்ளே கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி அங்கே வச்சிரு. நான் கருப்பன் கூடவே இருக்கிறப்போ அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு.